வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி பகுதியில் வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் ஊராட்சியில் இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் பார்வையிட்டு குழந்தைகளுக்கு முறையாக ஊட்டச்சத்து உணவுகள் வழங்கப்படுகிறதா என்பதனையும், தினசரி வருகை பதிவேடு, இருப்பு பதிவேடு உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தார். தொடர்ந்து அங்கு அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் மாணவிகளின் கற்றல் திறனை ஆய்வு செய்தார். பின்பு கதிராமங்கலம் ஊராட்சியில் வேலவன் நகரில் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 26,70,000 செலவில் தார் சாலை அமைக்கும் பணிகளை பார்வையிட்டார். பின்னர் தென்பாதியில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதாரத்தை பார்வையிட்ட ஆட்சியர் புறநோயாளிகள் பதிவேடு, மருந்தகம் இருப்பு பதிவேடு மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்தார். தொடர்ந்து திட்டை கிராமத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ரூபாய் 3,50,000 மதிப்பில் பயனாளி ஒருவர் கான்கிரீட் வீடு கட்டப்பட்டு வருவதை பார்வையிட்டு பயனாளியிடம் தவணைத் தொகை வங்கிக் கணக்கில் வரவைக்கப்பட்டுள்ளவா என ஆய்வு செய்தார். திட்டை கிராமத்தில் இசேவை மையத்தின் செயல்பாடுகளையும் ஆய்வு செய்தார். பின்பு சீர்காழி நகராட்சி பகுதியில் இயங்கி வரும் உழவர் சந்தையினை பார்வையிட்ட ஆட்சியர் அதன் செயல்பாடுகளை ஆய்வு செய்து வியாபாரிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். பின்னர் சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்து நிலைய மறுசீரமைப்பு பணிகளையும், மக்கள் பயன்படுத்தும் வகையில் குடிநீர் மற்றும் கழிவு அறை, மின்சார வசதிகள், இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன என ஆய்வு செய்தார். அப்போது வேளாண்மை மற்றும் வேளாண்மை வணிக துணை இயக்குனர் சுப்பையன், சீர்காழி வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமுருகன், சீர்காழி வட்டாட்சியர் அருள்ஜோதி, சீர்காழி நகராட்சி ஆணையர் மஞ்சுளா மற்றும் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர்.